அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது வெறும் ஒரு மத கூற்று அல்ல, உங்கள் ஆவிக்குரிய யதார்த்தம். இயேசுவோடு அனுதினம் நடப்பது முழுமையான மன்னிப்பையும் புதுப்பித்தலையும் உறுதி செய்கிறது. நீங்கள் உடைந்த பழைய பாத்திரத்தின் ஒட்டு போடப்பட்ட பதிவு அல்ல, நீங்கள் புதிதாக்கப்பட்ட ஆத்மா. அவருடைய பிள்ளையாக கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக நோக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ உரிமையோடு இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கர்த்தருடைய சித்தத்துடன் ஒத்துப்போகும் போது உங்கள் பாதை தெளிவாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். தேவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்தவற்றில் தைரியமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. வாக்குறுதியும் வல்லமையும் நிறைந்த ஒரு புதிய ஆரம்பம் கிறிஸ்துவிலே இனி தொடங்கட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாக்கியதற்கு நன்றி. இந்த புதிய தொடக்கத்திற்கும் நீர் எனக்கு முன்வைத்த திட்டங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உமது வாக்கை நான் நம்புகிறேன். என்னிலே உமது சித்தத்திற்கு உதவாதவற்றை விட்டுவிட்டு விசுவாசத்திலே முன்னேற என்னை வழிநடத்தும். ஆமீன். நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை விசுவாசித்து புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை இனி தொடங்குங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை இன்று நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை தழுவி அதில் நிலைத்திருங்கள்.